ஏங்கும் நெஞ்சில் தாயும் நீ, எதிரில் சிரிக்கும் சேயும் நீ. ஏங்கும் நெஞ்சில் தாயும் நீ, எதிரில் சிரிக்கும் சேயும் நீ. தூங்கும் போது துணையும் நீ, துயரிலே வரும் தெளிவு நீ. காணும் உலகம் யாவும் நீ, கவிதை என்னும் கலகம் நீ. தோணும் போது யாவும் விழுங்கி கூத்திடும் வெறிக்கோலம் நீ. தோணும் போது யாவும் விழுங்கி கூத்திடும் வெறிக்கோலம் நீ. காளினி திரிசூலினி, அருள் மாறினி பவதாரிணி பவதாரிணி. அண்ட பகிரண்டங்கள் என்னும் செண்டு புடைக்கும் சிறுமினி. ஆலயம் தனில் மூலை ஒன்றில் அகலில் சுடரும் அழகு நீ. கண்டு பழகும் உண்மை நீ, எந்த கணமும் தொடரும் கருணை நீ. கண்டு பழகும் உண்மை நீ, எந்த கணமும் தொடரும் கருணை நீ. காலம் என்னும் ஜுவாலை நாவால் ககனம் விழுங்கும் மர்மம் நீ. காலம் என்னும் ஜுவாலை நாவால் ககனம் விழுங்கும் மர்மம் நீ. காளினி திரிசூலினி, அருள் மாறினி பவதாரிணி பவதாரிணி. வணக்கம். இந்த பவக்கடலை தரிப்பவர் மட்டுமல்ல, இந்த பவக்கடலை கடந்து நாம் பரமன் அடி அடைவதற்கு நம்மை பரிவோடு அழைத்து செல்லும் படகும் குரு என்கின்ற நினைப்பு நமக்கு இருக்கட்டும். அதுதான் நாம் வணங்கும் பரமாச்சாரியார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்பது நம்முடைய பண்டைய பாரத நாட்டு கொள்கை, கோட்பாடு என்றே சொல்லலாம். நாம் கொள்வது கொள்கை, நம்மை கொள்வது கோட்பாடு அல்லவா? உயிர்கள், எல்லா பிராணிகள், எல்லா உயிரினங்களும் சமம். ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய வினையை இங்கே கழிக்கவும், தன்னை உயர்த்தி கொள்ளவும், இறுதியில் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற தலையிலிருந்து விடுதலை பெறவும் உரிமை படைத்தது. ஒவ்வொரு உயிருக்கும் இங்கே வாழ, தன்னுடைய வழியை வகுத்து கொள்ள, வெளியேறி செல்ல முழு உரிமை இருக்கிறது. பாதையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மகாசுவாமிகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். சாலையிலே ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி. ஒரு குதிரை குட்டி எவ்வளவு சின்னதா இருக்கும், அழகா இருக்கும் பார்க்க. பாரதியார் பிறந்த கழுதை குட்டியை பிறந்த உடனே போய் கட்டிக்கிறார். அவர் பகிஷ்காரம் பண்ணினார், ஜாதி பிரஷ்டம் பண்ணி உட்காத்தி வச்சாங்க. வேற எவ்வளவு அழகு அப்படின்னு போய் கட்டி கொண்டார். ஒரு குதிரை குட்டி அங்க தெருவிலே நின்று கொண்டிருக்கிறது. அது பீதியில் இருக்கிறது. எதனால பீதியில் இருக்குன்னா, இந்த வீதியில் இருக்கிற நாய்கள் எல்லாம் அதை சூழ்ந்து கொண்டு குறைக்கின்றன, அதை கடித்து குதறுவதற்கு காத்திருக்கின்றன, முறைக்குது. அப்ப இந்த சாமிகள் கூட வரக்கூடிய ஆட்கள் அந்த நாயை விரட்ட முயற்சிக்கிறார்கள், விரட்டவே முடியல. அந்த சின்ன குதிரை குட்டியால தப்பித்து ஓட வழியும் இல்லை. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த நாய்களை அடிச்சு துரத்தாம அதை காப்பாற்ற வழியே இல்லை என்கின்ற நிலை வருகிறது. நாய்களை அடித்து துரத்தாமல் அந்த குதிரை குட்டியை காப்பாற்ற வழியே இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது மகாசுவாமிகள் ஒரு சின்னதா யோசனை செய்யறார். அந்த எதிர் இருக்கிற டீ கடையிலேருந்து ஒரு 4-5 பண்ணை வாங்கி போடுங்க அப்படிங்கிறார். அவ்வளவுதான் பிராக்டிக்கல் சொல்யூஷன். அங்கே எதிர இருக்கிற டீ கடையில் போய் நான் பண்ணை வாங்கி பிச்சு போட்டோம், நாயெல்லாம் அப்படி போகுது. கதை அங்கே முடியலைங்க. அதுக்கு ஒரு ஃபினிஷிங் டச் ஒன்று இருக்கு. அந்த குதிரை குட்டி துள்ளி குதித்து
வெளியேறுகிறது. அப்படி திரும்பி மகாசுவாமிகளை ஒரு முறை பார்த்து விட்டு எப்படி இருக்கு பாருங்க. அது தன்னை காப்பாற்றிய அந்த கருணை கடலை நன்றியோடு ஒரு முறை பார்த்து விட்டு செல்கிறது. பிராணிக்கு, உயிருக்கு தெரியும் உயிரின் பாஷை. நாம் பேசுகிறது மனதினுடைய பாஷை. ஆனால் உயிருக்கும் ஒரு தொடர்பு மொழி இருக்கிறது. அதிலே வார்த்தைகள் இல்லை, வார்த்தைகள் தேவைப்படுவதே இல்லை. சில சமயம் நல்ல உறவுகளிலே, அன்பு ததும்பி இருக்கின்ற உறவுகளிலே வார்த்தைகள் மூலமா நாம் ஒருவர் புரிந்து கொள்ளுகிறோம். வார்த்தைகளுக்கு அப்பாலும், in spite of words we understand ourselves, because a jiva and can contact another jiva through a separate dialectless language, இல்லையா, வேர்ட்லெஸ் லாங்குவேஜ். அப்படி இருக்கிறது. அப்படி தன்னுடைய கருணை கடாட்சத்தை அந்த குதிரை குட்டிக்கு அவர் காண்பித்த கதையை பார்த்தோம். இன்னொரு இடத்துக்கு செல்லுகிறார், கேம்ப் சைட். முகாமிட செல்லும் பொழுது ரொம்ப அதிகாலை பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இரவும் இல்லை விடியவும் இல்லை, அந்த ஒரு நேரத்தில் அந்த இடத்திற்குள்ளே நுழைகிறார். எப்படித்தான் இவர் கண்டுபிடித்தாரோ என்ன தெரியல, ஒரு உத்தரவு போடுகிறார். இன்னைக்கு எனக்கு வெந்நீர் வேண்டாம், இன்னைக்கு இப்ப சமையல் பண்ண வேண்டாம், கார்த்தால நான் சொல்ற வரைக்கும் அப்படின்ட்டாரு. சொல்றாரு இவரு, வெந்நீர் இல்லாம எப்படி ஒரு குளியல், சமையல் பண்ண வேண்டாங்கிறாரு, இது என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. சொல்லிட்டார், சொன்னது தானே, அந்த உத்தரவை யாரும் மீறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம்தான் எதற்காக இப்படி சொன்னார் என்கின்ற விவரம் புரிகிறது. உள்ளே போனால் அங்கே இருக்கக்கூடிய அடுப்பில் ஒரு பூனை தன் குட்டிகளோடு தூங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பூனை தன்னுடைய குட்டிகளோடு தூங்கி கொண்டிருக்கிறது. அவர் உள்ளே சென்று பார்த்துவிட்டு இதை சொல்லவில்லை என்பதுதான் சுவாரஸ்யமானது. அவர் போகிற போக்கில் அப்படி போயிட்டு அவருக்காக அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் உட்காரும் பொழுது, இந்த கட்டை இன்னைக்கு யாரும் அங்கே வெந்நீர் போடக்கூடாது, இன்னைக்கு சமையல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். விடிந்து அந்த பூனை எழுந்து அப்புறம் ஆளரவத்தை கேட்டு தன் குட்டிகளோடு வெளியே போன பிறகுதான் அன்றைக்கு வெந்நீர் போடப்பட்டிருக்கும், சமையல் செய்யப்பட்டிருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு உயிர் அங்கே கண்ணுக்கு நேரே மற்ற உயிர்களால் தாக்கப்பட்டு ஒரு சிரமத்தில் இருக்கும் பொழுது அதை அவர் எப்படி சமயோஜிதமாக காப்பாற்றினார். நாயை அடிக்காமல் குதிரையை காப்பாற்றினார். இன்னொரு உயிரை துன்புறுத்தாமல் இன்னொரு உயிரை காப்பாற்றினார். அதை அங்கே பார்த்தோம். இங்கே கண்ணுக்கு நேரே பார்த்த காட்சி அல்ல இது. அவர் உள்ளே நுழையும் போதே அவர் மனதில், அவருடைய மனதே என்று கூட சொல்லக்கூடாது, அவருடைய சித்தத்தில் அந்த உயிரினுடைய அதிர்வு ஏற்பட்டிருக்கும். அந்த பூனையும் குட்டிகளும் அந்த பழைய சாம்பல் பாக்கி இருக்கின்ற அந்த அடுப்பிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் பூனை, அந்த குட்டிகள், அவற்றுடைய உயிர் துடிப்பு இவருடைய சித்தத்திலே கேட்டிருக்க வேண்டும். இது ஏதோ யோக திருஷ்டியால் பார்ப்பதல்ல, கருணையால் பார்ப்பது. பழைய சாம்பல் பாக்கி இருக்கின்ற அந்த அடுப்பிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் பூனை, அந்த குட்டிகள், அவற்றுடைய உயிர் துடிப்பு இவருடைய சித்தத்திலே கேட்டிருக்க வேண்டும். இது ஏதோ யோக திருஷ்டியால் பார்ப்பதல்ல, கருணையால் பார்ப்பது. உயிர்களிடத்தில் அன்பு இருப்பதால் இன்னொரு உயிரினுடைய நிலை, அது அப்போது இருக்கின்ற நிலை இவருக்கு வந்து சேர்கிறது, சித்தத்திலே பதிவாகி விடுகிறது. உடனே தான் சொல்கிறார், வெந்நீர் போட வேண்டாம், சமைக்க வேண்டாம் என்று. உயிர்களிடத்தில் அன்பு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை மகா சுவாமிகள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். நாமும் இந்த நிகழ்ச்சிகளிலே வரிசையாக பார்த்திருக்கிறோம், இன்னும் அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். இப்பொழுது மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியம், உலகத்தில் அழகு அழகு என்பதெல்லாம் தேவியினுடைய கடாட்சத்தின் ஒரு லேசம்தான், ஒரு திவலை தெளித்ததுதான். உலகத்தில் அழகு அழகு என்பதெல்லாம் தேவியினுடைய கடாட்சத்தின் ஒரு லேசம்தான், ஒரு திவலை தெளித்ததுதான். Whatever we perceive as beauty in this world is nothing but a tiny droplet of the grace of the Divine Mother. Whatever we perceive as beauty in this world, in this life, is nothing but a tiny droplet from the grace of the Divine Mother. தெளிவாக இருக்கிறது அல்லவா? இதுதான் திரிபுர சுந்தரியினுடைய வர்ணனை. தசமகா வித்யாவிலே
மூன்றாவதாக வருகின்ற திரிபுர சுந்தரி யார் என்று சொல்லும் பொழுது மகாசுவாமிகள் இந்த விளக்கத்தை நமக்கு காண்பிக்கிறார். தொன்று தொட்டு வந்திருக்கின்ற விளக்கம். ஆனால் அவர் அதை தொட்டு காட்டுகின்ற விதமே தனி, அலாதியான அழகு. ஒரு சின்ன துளிதான். எது எங்கிருந்து கட்டாட்சத்தின் லேசம்னா ஒரு திவலை என்று அவரே மொழிபெயர்த்து சொல்றார். லேசம்னா இதமானது, மென்மையானது. இங்கே லேசம்னா ஒரு திவலை, ஒரு துளி. அவளுடைய கருணையிலே ஒரு சின்ன துளி. அதுதான் நாம் காணுகின்ற அழகு. இதை இப்போது இருக்கின்ற கவிஞர்கள் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, அப்படிதான் பாடணும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, சித்தனை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியமாக பல பல நல்ல அழகுகள் சமைத்தாய் என்று பாரதி கொண்டாடுவான். அப்படித்தான் பாடணும். நமக்காக இந்த அழகுகளை சமைத்திருக்கிறாள் பராசக்தி. ஆனால் இந்த கொட்டி கிடக்கின்ற இந்த அத்தனை அழகையும் சேர்த்து பார்த்தால் அவளுடைய கருணையின் ஒரு சின்ன திவலை, ஒரே ஒரு துளி. அப்படி இருக்கு பாருங்க. என்ன இந்த கருணை? இந்த படைப்பு இல்லை என்றால் நாம் கடை தேர வழியே இல்லை. ஜீவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வெட்டவெளி பொட்டலிலே வெவ்வேறு பரிணாம திசையிலே காத்திருக்கிறோம் தேகங்களுக்காக. இந்த படைப்பு உலகம் என்ற ஒன்று படைக்கப்படவில்லை என்றால் தேகங்கள் இங்கே இல்லை. தேகங்கள் என்று இங்கே எழவில்லை என்றால் ஆன்மாக்களாகிய நாம் இங்கே இறங்கி நம்முடைய விதி இவற்றையெல்லாம் கடந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று பாருங்கள், இந்த படைப்பு அழகானதாக படைக்கப்படவில்லை என்றால் நமக்கு இதில் லயிப்பே இருக்காது. இதில் நாம் சிக்கிக் கொள்வதற்கும் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த அழகே காரணமாகிறது, அல்லது இந்த அழகின் மேல் மனது வைத்த பற்றே காரணமாக இருக்கிறது. எப்பொழுது இந்த பற்றிலிருந்து நாம் விடுபடுவோம் என்று சொல்லுகிறீர்கள்? அதுதான் இந்த விளக்கம். இந்த அழகெல்லாம் அவளுடைய கருணையின் ஒரே ஒரு திவலை, சின்ன திவலை என்பதை நாம் கருத்தில் கொண்டிருந்தால் அந்த பேரழகியை பார்க்க வேண்டும் என்கின்ற பேராவல் நமக்கு நேரும் இல்லையா? இது ஒரு திவலையா? ஐயோ, அவளுடைய கருணையினுடைய ஒரு திவலையா? அப்ப அவளுடைய கருணையினுடைய அளவு என்ன, அவளுடைய அளவுதான் என்ன, அந்த அளவினுடைய அழகுதான் என்ன என்று ஒரு பேராவல் நமக்கு மீறும் பாருங்க. அந்த க்ஷணமே நமக்கு விடுதலை. அதனால்தான் இதை சொல்லுகிறார். நடந்தாள் வழி தொடர்ந்தாள், அவள் நடந்தாள் வழி தொடர்ந்தாள், அவள் தடத்தாள் தொட பகை தூள். சரியா கேட்போம். நடந்தாள் வழி தொடர்ந்தாள், அவள் தடத்தாள் தொட பகை தூள், கடந்தாள் மலை குவித்தாள், கடல் வரைந்தாள், நிலம் படர்ந்தாள், இதழ் விரித்தாள், புவி வசந்தம் நகை சொரிந்தாள், பல மலர்கள் புன்னகைத்தாள், குவி மீன்கள் மெல்ல சிரித்தாள், ஒளி மின்னல். அப்படி இருக்கிறாள் எம்முடைய அம்பிகை. அதான் அம்பிகையினுடைய அழகு. அப்போ நாம் காணுகின்ற படைப்பு அனைத்தும், நம்முடைய கண்ணில் படாத படைப்பு அனைத்தும், இன்னும் இங்கே நேர வேண்டிய படைப்பும் எல்லாம் ஒன்று திரட்டி பார்த்தால் எத்தனை பிரம்மாண்டம், எத்தனை பெரிது, எத்தனை மகத்தானது, எத்தனை அழகானது. அந்த அழகு அந்த பேரழகியின் கருணையின் ஒரு திவலை என்று காட்டுகிறார் மகா சுவாமிகள். அப்பொழுது அந்த அழகியை காண வேண்டும் என்கின்ற ஆசைதான் நமக்கு வர வேண்டும். நீலகண்டனின் நெஞ்சிலே நீதம் நின்று நடமிடும் ஜோதியே, நினைவை கனவாய் கனவை நினைவாய் திணற வைக்கும் நீலியே. நீலகண்டனின் நெஞ்சிலே நீதம் நின்று நடமிடும் ஜோதியே, நினைவை கனவாய் கனவை நினைவாய் திணற வைக்கும் நீலியே. ஞானமாகவும் ஞானமாகவும் நலங்கள் பொழியும் ஆதியே, ஞானமாகவும் ஞானமாகவும் நலங்கள் பொழியும் ஆதியே. காண ஏங்கும் கண்ணின் முன்பு காட்சியாகும் கருணையே, காண ஏங்கும் கண்ணின் முன்பு காட்சியாகும் கருணையே. காளினி திரிசூலினி அருள் மாறினி பவதாரிணி பவதாரிணி பவதாரிணி. அந்த அம்பிகையினுடைய அழகின் ஒரு திவலையை பருகி அந்த
சௌந்தர்ய லகரி என்கின்ற அந்த கடலையும் நாம் பருகும் வாய்ப்பை பரமாச்சாரியார் நமக்கு வழங்கட்டுமாக.